வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 4வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? குலுங்கி குலுங்கி அழுதாள் நிர்மலா. இந்த 5 நாட்களில் நிர்மலா தன்னை பற்றி அவனிடம் எல்லாவற்றையும் கூறியிருந்தாள். அதில் அதிகமாக கூறியது அப்பாவை பற்றி. சாப்பாட்டு விடுதியில் அன்று அவியலை வாயில் வைக்கும் பொழுது அப்பாவின் நினைவில் ஒன்றிய அவள் முகம் அவன் நினைவில் வந்தது. எனக்கு இன்று காலையிலிருந்தே மனதை ஏதோ சொல்ல தெரியாமல் செய்தது. அதன் பலன் இதான் போலும். அவள் கேட்க நினைத்ததை அவன் புரிந்து கொண்டான். ஆல்ரைட், ஏ குட்டி, எல்லாவற்றையும் பேக் பண்ணு. நிர்மலா, என் காரிலேயே போய்விடலாம். நானும் என் சாமான்களை பேக் பண்ணி கொண்டு வருகிறேன். 2 விடுதிக்குரிய கணக்கை தீர்த்து கொண்டு வருவேன். நீ மட்டும் ஒன்று செய்ய வேண்டும். என்ன என்பது போல நிமிர்ந்து பார்த்தாள் நிர்மலா. செத்து போனவர்கள் என்ன அழுதாலும் திரும்ப மாட்டார்கள். மனதை தேற்றிக்கொள். எனக்கு இருந்த ஒரே பற்றும் போய்விட்டது. என்னை அப்பா ஒரே பெண் என்று எத்தனை செல்லமாக வளர்த்தார் தெரியுமா? நான் இனிமேல் அனாதை என்ற நிர்மலா சரம் சரமாக கண்ணீர் முத்துக்களை உதித்தாள். எனக்கு உன் மனநிலை புரிகிறது. எங்கோ கண் காணாத இடத்தில் என் அம்மாவை இழந்த துயரம் எனக்கு இன்னும் போகவில்லை. நீ அனாதை இல்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் தாராளமாக நீ கேட்கலாம். மனத்தை மட்டும் தளர விடாதே. அடுத்த அரை மணி நேரத்தில் ரவி கிளம்பி விட்டான். அவன் கிளம்புவதைக் கண்ட விடுதி பையன் ஓடி வந்தான். சார், என்னை ஏமாத்திட்டீங்களே. அந்த தொடர்கதையை நீங்கள் எழுதினீங்கன்னு சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டீங்களே என்றான். ஏ குட்டி, இது உன் வேலையா என்ற ரவி குட்டியின் காதை திருக தயங்கவில்லை. நள்ளிரவின் கருத்த போர்வையை கிழித்து கொண்டு ஓடியது கார். ஒரு வீட்டின் முன்பு கார் நின்றதும், என்ன ரவி, அதற்குள் வந்துவிட்டோமா என்று பரபரத்தாள் நிர்மலா. கார் பிரேமாவின் வீட்டிற்கு சற்று தள்ளி நின்றது. மெல்ல சிரித்தான் ரவி. நிர்மலா, நீ இத்தனை வருத்தமாக இருக்கும் பொழுது நான் சிரிக்கக்கூடாது. ஆனால் என்னால் உன் கேள்வியை கேட்டு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. கண்கள் சிவந்து முகம் கண்டிய தோற்றத்துடன் அவனை பார்த்த நிர்மலா, ஏதாவது சொல்லுங்கள் ரவி, அதுவாவது என்னை தேற்றுகிறதா என்று பார்க்கிறேன் என்றாள். ஸ்ரீராமருடன் காட்டிற்கு புறப்பட்ட சீதாதேவி நகர எல்லையை கடந்ததுமே, சுவாமி, நாம் காட்டுக்கு வந்துவிட்டோமா என்று கேட்டாளாம். அதை போல இருக்கிறது நீ கேட்டது. நாம் மதுரைக்கு வந்திருக்கிறோம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ இப்பொழுது வரக்கூடிய நிலையில் இல்லை. நான் அக்காவிடம் சென்னைக்கு போவதாக சொல்லி கொண்டு வந்து விடுகிறேன். அக்கா வீட்டு கதவை தட்டும் பொழுது பிரேமா எழுதிய கடிதமும் அதற்கு இன்னும் ஒரு தீர்மானம் பண்ணி பதில் எழுதாததும் மனத்தை உறுத்திற்று. ராதையின் குழந்தை முகம் மனத்திரையில் பதிந்து கிடந்தது. திரும்பி போவதை அவளுக்கு சொல்லாவிட்டால் பிறகு கத்துவாள், ரோஷக்காரி. அதனால்தான் அவன் நள்ளிரவு என்பதையும் பார்க்காமல் கதவை தட்டி உள்ளே நுழைந்தான். அக்கா, ஒரு நண்பருக்கு உடல் நலம் சரியில்லை. இரவு ட்ரெங்கால் வந்தது. அவர் பெண்ணை நான் சென்னைக்கு அழைத்து கொண்டு போகிறேன். சென்னைக்கு போய் நீ எழுதிய விஷயத்திற்கு பதில் போடுகிறேன். தூக்க கலக்கத்துடன் கொட்டாவி விட்டபடி பிரேமாவும் ஆனந்தனும் வாசல் வரை வந்தார்கள். தெருவில் மங்கலான ஒளி. அவன் காரை திருப்பியதும் அந்த ஒளி நிர்மலாவின் மேலே படிந்தது. அந்த துயரத்திலும் நிர்மலாவின் பளிச்சென்ற அழகு அவர்கள் கண்களுக்கு தப்பவில்லை. அதன் பிறகு அவர்களால் தூங்க முடியவில்லை. ரவி தப்பு வழிகளில் போகிறானா என்று மனப்புழக்கம் தாங்காமல் கேட்டான் ஆனந்தன். தப்பு வழியில் போகிறவன் ஏன் அவளை நள்ளிரவில் கூட்டிக் கொண்டு போகிறான்? அந்த பெண்ணுடன் சம்பந்தப்பட்டு ஏதாவது வம்பில் மாட்டிக்கொண்டு விட்டானா? அவள் தந்தை சென்னையில் இருக்கும் பொழுது அவள் எப்படி கொடைக்கானல் வந்தாள்? அவளுக்கும் ரவிக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் பிரேமா. காரில் ரவியின் அருகில் உட்கார்ந்திருந்த நிர்மலா இத்தனை சந்தேகங்களையும் கிளப்பிவிட்டாள். பிரேமா, காலையில் உன் வரட்டு கௌரவத்தை விட்டுவிட்டு நீ முதல் வேலையாக ராதாவை ரவிக்கு முடித்துவிடு. ராதாவின் அக்கா தானே ஓடிப்போனாள். இல்லாவிட்டால் நாம் உன் தம்பியை இழந்து விடுவோம். என்னவோ, என்ன அவசரமானாலும் அப்படி ஒரு பெண்ணுடன், அதுவும் காரில் தன் பக்கத்தில் வைத்து கொண்டு போவது எனக்கு சரியாக படவில்லை என்றான் அவள் கணவன் ஆனந்தன். மொத்தத்தில் அவர்கள் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருந்தார்கள். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் திரைப்படங்கள் நகரத்தை பரபரக்க வைத்து கொண்டிருந்தன. ஜெர்மன், ரஷ்ய படங்களை சுந்தர் பார்த்துவிட்டு வந்தான். அன்று பிரெஞ்சு படத்தை பார்த்துவிட்டு திரும்பினான் ரவி. நல்ல வெயில் வேளை. உணவை முடித்துக்கொண்டு தன் அறைக்கு திரும்பி வந்த ரவி
படித்து நடுவில் விட்ட ஆங்கில நாவல் ஒன்றை தொடர்ந்து படிக்க நடுப்பகலில் தூங்கும் பழக்கம் இல்லை அவனுக்கு. 1-2 பக்கங்களில் சுவாரஸ்யமாக மூழ்கிய பொழுது, தம்பி, உன்னை பார்க்க பக்கத்து வீட்டு பெண்ணு வந்திருக்கு என்று சின்னான் வந்து அவனை அழைத்தான். மேற்சட்டையின்றி பனியனுடன் படுத்திருந்த ரவி அவசரமாக ஒரு ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். என்ன நிர்மலா, அப்பாவின் காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டதா? நீ எப்படி இருக்கிறாய்? இளைத்து கருத்து போன நிர்மலா, நேற்றுடன் 13ஆம் நாள் காரியங்கள் முடிந்து போயிற்று ரவி. அப்பா என்ன சொல்ல நினைத்தாரோ என்னவோ, அதையெல்லாம் நினைத்தால்தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு எல்லா வகைகளிலும் உதவி இருக்கிறீர்கள். அதற்கு நான் நன்றி சொல்லவே வந்தேன். ரவி சிரித்தான். சரளமாக பழகிய பின்னர் நண்பர்களிடையே இந்த நன்றி எல்லாம் தேவையே இல்லை என்பது என் அபிப்பிராயம். நான் என்ன பிரமாதமாக செய்துவிட்டேன்? யாராக இருந்தாலும் இந்த உதவியை செய்திருப்பார்கள். சின்னான் ஆவி பொங்கும் தேநீரையும் பிஸ்கட்ஸ் நிறைந்த தட்டையும் கொண்டு வந்து அவர்களுக்கு நடுவே வைத்தான். செய்த உதவிகளுக்காக நன்றியை சொல்லவில்லை. என்னால் பழியை சுமந்து கொண்டு விட்டீர்களே என்று சொல்லும் பொழுதே தழுதழுத்தாள் நிர்மலா. அழுதழுது வறண்ட கண்களில் நீர் கோத்தது. இன்னுமா உன்னிடம் கண்ணீர் ஸ்டாக் இருக்கிறது? சின்னா, தண்ணீர் பஞ்சம் வந்தால் நிர்மலாவிடம் சொல்லு, நிறைய ஸ்டாக் வைத்திருக்கிறாள் என்று கிண்டல் செய்தான் ரவி. போ தம்பி, உன் கேலிக்கு வேலை பொழுது கிடையாது. அப்பாவை பறி கொடுத்துட்டு அது கதறிக்கிட்டு இருக்கிறது என்று பரிந்து கொண்டு வந்தான் சின்னான். பாப்பா, இனிமே நீ பூ வச்சுக்கலாமில்ல என்றவன் கையில் உள்ள சண்பக சரத்தை நீட்டினான். அதை பெற்றுக்கொண்ட நிர்மலா, நான் இவ்வளவு சீக்கிரம் பூவை வச்சா யாராவது ஏதாவது சொல்லுவார்கள். அதனால் அப்பா படத்துக்கே கொண்டு போடுகிறேன். குடுகுடுவென்று குட்டி ஓடி வந்தது. அக்கா, யாரோ வந்திருக்காங்க என்று அவளை அழைத்தது. யார் யாரோ வராங்க போகிறாங்க. எனக்கு யாரையும் அடையாளம் தெரியல ரவி. சித்தி இவளை என் காலில் கட்டிட்டு போயிட்டாருன்னு கதறாங்க. என்ன ஒரு காட்சி பொருளாக வைத்து தன் பொறுப்பை காட்டவே அழைக்கிறாள் என்ற நிர்மலா அவனிடம் விடை பெற்று கொண்டு போனாள். சின்னான் 2 பிஸ்கட்டுகளை குட்டியிடம் நீட்டினான். என்ன சின்னா, குட்டியை காக்கா பிடிக்கிற என்றபடியே உள்ளே போன ரவி விட்ட இடத்திலிருந்து புத்தகத்தை பிரித்து படிக்கத் தொடங்கினான். மனம் படிப்பில் லயிக்கவில்லை. நிர்மலாவுடன் காரில் வந்து இறங்கிய பொழுது வாசல் பக்கம் தெருமுனை அவனுடைய வீட்டின் முன்புறம் என்று தெரு கொள்ளாமல் மக்கள் கூடியிருந்தார்கள். நிர்மலாவின் தந்தை ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்து பலருடைய நட்பை பெற்றிருந்தாலும் இன்று நடிகையாய், திரையுலக அன்னையாய், சகோதரியாக பாகமிருக்கும் மரகதம் என்ற நடிகையின் கணவர் என்ற காரணத்தால் வந்த கூட்டமே அதிகம். தவிர பிரபல நடிகைகள் வந்து மலர் வளையம் வைத்து துக்கத்துடன் காரில் ஏறுவதை பார்க்க வேறு சரியான பொதுமக்கள் கூட்டம். ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் கலந்த இரைச்சல். தங்கள் துக்கத்தை விளம்பரப்படுத்த பெரிய பெரிய மாலைகளும் இறைந்து கிடக்கும் பூவிதழ்களும் வந்த கார்களுக்கு இடம் விட்டு புறப்பட்ட கார்களும் பரபரப்பை ஊட்டின. 1-2 போலீஸ்காரர்கள் பார்வையிட்டு கொண்டிருந்தார்கள். இதன் நடுவில்தான் ரவியும் நிர்மலாவும் வந்து இறங்கினார்கள். செங்கல்பட்டில் காரை நிறுத்தி ரவியின் வற்புறுத்தலுக்காக காப்பி மட்டும் குடித்தாள் நிர்மலா. தூக்கமில்லாத இரவும் துயரமும் சேர்ந்து அவள் வாடிய குருத்தாக துவண்டு காரின் கதவில் தலையை புதைத்து கொண்டே வந்தாள். அவள் துயரத்தை காண சகிக்காத ரவிக்கும் எதுவும் சாப்பிட தோன்றவில்லை. அவர்கள் வந்து இறங்கிய பொழுது இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. கதறிக்கொண்டு, மோசம் செய்து விட்டாரடி உன் அப்பா என்று ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள் சித்தி மரகதம். அந்த துயரில் பங்கு கொள்ளும் வகையில் நிர்மலாவை பின்தொடர்ந்த ரவியும் நின்றான். அந்த நிலையிலும் அவர்களை கண்ட நிர்மலாவின் சித்தி அவளை விட்டு பின்னால் நகர்ந்து விழித்து பார்த்தாள். அந்த பார்வை தீயாக பாய்ந்தது. நீ ஏன் தனியாக கொடைக்கானல் போனேன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது என்றாள் வெடுக்கென்று. சித்தி, என்ன உளறுகிறீர்கள் என்றாள் நிர்மலா துயரம் தாங்காமல். படத்தில் நடிக்க மாட்டேன்னு பத்தினி வேஷம் போட்டதெல்லாம் இதுக்குத்தானா என்றவள் ரவியின் பக்கம் திரும்பி, ஏன் தம்பி, இதெல்லாம் நல்லா இருக்குதா? பார்த்தா டிப்டாப்பாக படித்தவராக தெரியுறீங்க. இதான் 2 கட்டாம். வயசு பொண்ணை இப்படி தனியாக அழைச்சிட்டு போகலாமா என்றார் கோபமாக. இந்த இரைச்சல் கேட்டு சிறு கூட்டம் இவர்களை சுற்றி கொண்டது. சித்தி, கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டீங்க? அப்பா போயிட்டாருன்னு செய்தி வந்ததும் நான் தான் இவரை என்னை அழைச்சிட்டு போய் சென்னையில் விட்டுடுங்க,
அப்பாவோட முகமொழியாவது கிடைக்கட்டும்னு கேட்டேன். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்த அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் என்ற நிர்மலா முடிக்காமல் கேவினாள். பேஷா நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. அப்பா செத்ததுக்காவது கொண்டு வந்து விட்டீங்களே, அதுக்கும் ஒரு நன்றி. உங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதையெல்லாம் கேட்க நான் என்ன இவ சொந்த அம்மாவா? இவகிட்ட இருக்கிற கலையை விருத்தி செய்ய வழி செய்கிற என்னையே இவ தூக்கி எறிகிறவ. அவர் இருக்கும் பொழுதே தறிக்கட்டு அலைவா. இப்போ நான் ஒரு பொருட்டா? இனிமே எங்கே போகிறதா உத்தேசம்? ஊட்டியா, காஷ்மீரா? அம்மா தேவி, உங்கள் அப்பா காரியம் முடியட்டும், எங்கே வேணா தொலை. ரவியின் முகம் சினத்தால் சிவந்து விட்டது. எல்லோர் பார்வையும் அவன் மேல் நிலைத்து நின்றன. வேதனையும் அவமானமும் பிடுங்கியது. ஏதோ சொல்ல வாயை திறந்தான். ரவி ப்ளீஸ் என்ற நிர்மலாவின் கண்கள் பரிதாபமாக கெஞ்சின. அவளுடைய துயர மனத்திற்கு அவன் துணையாக நின்ற அனுதாபம் எழ விருட்டென்று கிளம்பி தன் வீட்டிற்கு வந்துவிட்டான். நேராக குளியல் அறைக்கு போய் குளித்துவிட்டு தன் அறைக்கு போனான். ஏன் தம்பி, நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது என்று சின்னான் கடிந்து கொண்டான். உடை மாற்றிக்கொண்டு வந்த ரவியின் முன்பு காப்பியை வைத்தான் சின்னான். பிறகு நடந்த விவரங்களை ஓரளவுக்கு கூறினான். மனத்தை குத்திய ரணத்திற்கு யாராவது ஆறுதல் சொன்னால் தேவலை போல் தோன்றியது. அதனால்தான் சின்னானிடம் பகிர்ந்து கொண்டான். விடு தம்பி, நீ நல்லது செஞ்ச, அதை புரிஞ்சுக்க வேண்டிய பக்குவம் வேணாமா? அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நீ சொல்கிறதுலேருந்து தெரியுது. விடுவியா? இதை போய் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு என்றான் சின்னான் ஆறுதலாக. மனத்தில் இந்த வேதனை உறுத்தினாலும் அவன் நிர்மலாவுக்காக செய்ய வேண்டிய சில வேலைகள் பாக்கி நின்றன. அதனால் மதுரைக்கும் திருச்சிக்கும் ஃபோன் செய்து அவளுடைய கச்சேரிகளை ரத்து செய்தான். பிரேமாவுக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்ற நினைவு வந்தது. மனத்தின் வேதனை காரணமாக அவன் நிர்மலாவின் தந்தையின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவில்லை. சுந்தரை வரச் சொல்லி ஃபோன் செய்ய நினைத்த பொழுது சுந்தரே அவன் முன்முன் நின்றான். நானே ஃபோன் செய்ய நினைத்தேன், நீயே வந்துவிட்டாய், வா என்று வரவேற்றான். நான் பக்கத்து வீட்டிலிருந்து வருகிறேன், அதனால் உள்ளே வர முடியாது, வாசலிலேயே உட்காரலாம் சார் என்றான் சுந்தர். சின்னான் 2 நாற்காலிகளை கொண்டு வெளி வராந்தாவில் போட்டான். ஒன்றில் உட்கார்ந்த சுந்தர் எதையோ கேட்க நினைத்து நெளிந்தான். பத்திரிகை விவரங்களை பற்றி விசாரித்தான் ரவி. எங்கோ கவனமாக பதில்களை கூறினான் சுந்தர். சார், நிர்மலாவின் சித்தியோட சண்டையா? நிர்மலா கொடைக்கானல் வந்திருந்தாளாமே, உங்களுக்கு அவளை முன்பே தெரியுமா? என் கூட கச்சேரிக்கு வந்தபொழுது கூட சொல்லவே இல்லையே என்று மனத்தாங்களுடன் வினாவினான் சுந்தர். ரவியை இந்த கேள்விகள் சற்று திடுக்கிடத்தான் வைத்தன. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? செத்த வீட்டின் ஹீரோ நீங்க தானே. நான் என்ன நடிகையின் கணவன் போனதை துக்கம் விசாரித்து கட்டிண்டு அழவா வந்தேன்? சினிமா பகுதிக்கு ஏதாவது ஐஸ் நியூஸ் தரத்தானே வந்தேன். கூட்டம் பூராவும் உங்களைத்தான் குறிப்பிட்டு பேசுறது. சுந்தர் இப்படி கேட்டதினால் ரவி எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானான். அதனால் மதுரையில் பெண் பார்த்ததிலிருந்து எல்லாவற்றையும் கூறினான். நீ சரியான நிருபர்தான் சுந்தர் என்று கேலி செய்தவன், நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கப் போகிறேன், சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்றான். பெண் பார்த்தீர்களே என்று அதைத்தான் சொல்ல வருகிறேன். பெண் பிடித்து விட்டது. அதை அக்காவிடம் சொல்லிவிட்டு நாள் குறித்து வைக்க சொல்லிய பின்னர்தான் கொடைக்கானலுக்கு வந்தேன். அக்காவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பெண்ணின் அக்கா யாருடனோ ஓடி போய்விட்டாளாம். அதனால் இந்த பெண் வேண்டாம், வேறு வரன் பார்க்கிறேன் என்று எழுதிவிட்டாள். நீ என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்டான் ரவி. நம் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன செய்வோம்? பெண்ணின் அக்கா ஓடிப்போனால் இந்த பெண் கல்யாணமாகாமலே நிற்க வேண்டுமா? வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்து கொள்வது, ஏழை பெண்களை கல்யாணம் செய்து கொள்வது மட்டுமே நம் போன்ற இளைஞர்களின் கடமையாக இருக்கக்கூடாது. இம்மாதிரி சில காரணங்களால் ஒதுக்கப்படும் பெண்களையும் ஏற்றுக்கொள்ளும் துணிவு வேண்டும். சுந்தர் போன பின்பு சாப்பிட்டு விட்டு படுத்தான் ரவி. நிர்மலாவின் வீட்டு ஓலங்கள் அடங்கிவிட்டன. முதல் நாள் பூராவும் கண் விழித்த அயர்வு கண்களை சுழற்றியது. அதனால் படுத்ததும் தூங்கிவிட்டான். எல்லாமே நினைவில் மிக அருகில் நடப்பது போல் தோன்றின. கண்களை திறக்க முயற்சித்தும் முடியாத ஒரு கணம் இமைகளை அழுத்தியது. தொண்டையெல்லாம் ருசியில்லாத சப்பிட்ட நீர் பொங்கியது. அவனால் எதையுமே உணர முடியவில்லை. ட்ரிங் ட்ரிங் ஃபோன் ஒலித்ததும் அவன் தூக்கம் கெடக்கூடாது என்று சின்னான் ஓடி வந்து எடுத்தான்.
அது கூட கனவாகவே ரவிக்கு நினைவும் கனவுமாக ஓடியது. ஹலோ, மதுரை ஃபோனா? தம்பி தூங்குது. எதிர்முனை குரல் மிகவும் வற்புறுத்தியது. தம்பியை எழுப்பி பார்க்குறேன், எழுந்தா சொல்கிறேன் என்று சின்னான் ரவியின் அருகில் வந்து பார்த்தான். இது என்ன பிடிவாதக்கார பெண்ணா இருக்குது என்ற வண்ணமே, தம்பி மதுரையிலிருந்து ஃபோன். கண்களை விழித்த ரவிக்கு சில கணங்கள் தான் எங்கே இருக்கிறோம் என்பதே புரியவில்லை. கண்களை தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தான். ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வா. சின்னான் கொண்டு வந்த தண்ணீரை குடித்ததும் சற்று தெளிவு வந்தது. ஆனால் எதிர்முனை குரலை கேட்டதும் அவன் முகத்தில் ஒரு அசாதாரண பிரகாசம். குழந்தையின் மழலையாக ஒலித்த அவன் இதய கண்ணியின் குரல். ராதா பேசுகிறேன். அவனுடைய பெயரை கூற வெட்கி அங்கே பேசுவது என்று அறிந்து கொள்ள துடித்தாள். நான் ராதா மணாளன் பேசுகிறேன் என்று அவன் இப்படி சொன்னதுமே ராதைக்கு துணிவு வந்தது. இந்த பெயர் உண்மையாக நிலைக்குமா என்று கேட்டாள். ஏன் இந்த சந்தேகம்? இப்பொழுதே பிரேமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுகிறேன், கவலைப்படாதே. அலுவலக இடைநேரத்தில் பிறகு ஃபோன் செய்கிறேன். யாரோ வருகிறார்கள், நான் செக்ஷனுக்கு போகட்டுமா? என்ன அவசரம் ராது? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ராது, மை டியர் ராது. சரி, வைத்து விடுகிறேன். அவசர கால் என்று மேலதிகாரியிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டு பேசுகிறேன். சாரி என்றாள் ராதா. அவன் அவளுடைய நம்பரை வாங்கி கொண்ட பிறகே ஃபோனை கட் பண்ணினான். ராதா வைத்த பிறகு பிரேமாவுக்கு ஃபோன் செய்தான். பிரேமா, கல்யாணத்திற்கு நாளை குறித்து விடு. நான் ராதாவைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று ரவி கூறியதும் அவள் பரபரத்தாள். முன்னால் குறிப்பிட்ட முகூர்த்தம் முடிய இன்னும் 2 வாரங்களே இருந்தன. அதையும் தவிர முன்னாள் இரவில் நிர்மலாவுடன் காரில் கண்ட அதிர்ச்சிக்கு இது ஒரு மருந்தாக இருந்தது. ராதாவை மணக்க எப்பொழுது முன்வந்தானோ, அப்படியானால் ரவி தன்னிடம் கூறியது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். என்ன பிரேமா, கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அவள் அக்கா தானே ஓடிப்போனாள். ராதாவுக்கு என்ன குறை? இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொண்டு மாடர்ன் டேஸில் நீ எல்லாம் படித்தவ. இன்னும் அவர்கள் கிட்ட பெண் வேண்டான்னு சொல்லலையே, அவசரப்படுத்தினான் அவன். பிரேமா தன் கணவனிடம் கூறியதும் அவனும் ரவி கூறியதேதான் கூறினான். பிராட் மைண்ட் வேணும் பிரேமா. 20ஆம் நூற்றாண்டு பெண்கள் பரந்த மனத்தோடு அடுத்த வீட்டு வம்பை விலைக்கு வாங்காமல் வாழ வேண்டும். வா, போய் நாளை குறித்து கொண்டு வரலாம். ஆனால் 1 மாதத்திற்கு பிறகு உள்ள முகூர்த்த நாளே நன்றாக பொருந்துகிறது என்று குறித்து கொண்டார் ராதாவின் தந்தை. இன்னும் 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு முகூர்த்தம் இருக்கிறதே என்று பிரேமா இழுத்த பொழுது வெற்றிலை குதப்பலுடன் அவர் வாயை குவித்து கொண்டு சிரித்தார். நமக்கு கல்யாண சத்திரம் கிடைக்க வேண்டும், பட்சணங்கள் பண்ண வேண்டும், புடவைகள் வாங்க வேண்டும் என்று நீட்டியதும் பிரேமா வாயை மூடிக்கொண்டாள். அன்றிரவே ஃபோன் செய்து ரவிக்கு இதை சொல்லிவிட்டாள். ஆனால் ராதாவுக்கு ரவியுடன் பேச எப்படி இப்படி ஒரு துணிவு வந்தது? ராதாவிடம் சொல்லியது போல சீதாவுக்கு உடனே கொடைக்கானல் போக முடியவில்லை. பெரிய டாக்டர் வந்து பார்த்துவிட்டு இன்னும் 2 நாட்கள் கழித்து கண் கட்டுகளை அவிழ்த்தால் போதும் என்று கூறியதால் அவளால் கிளம்ப முடியாமல் போய்விட்டது. 4-5 தினங்கள் கழித்து அவள் ஒரு மாலையில் கொடைக்கானல் போய் சேர்ந்தாள். ரவியின் விடுதியை கண்டுபிடித்து போய் விசாரித்த பொழுது அவன் இலக்கிய மன்ற விழாவிற்கு போய்விட்டான். அவன் திரும்பி வந்த பின்பு களைப்புடன் தூங்கச் செல்லும் நேரத்தில் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தன் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டாள். மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் ரவியின் விடுதிக்கு போன பொழுது ரவி சென்னைக்கு போய்விட்டதை விடுதி பையன் கூறினான். இடி ஒன்று விழுந்ததைப் போல திகைத்து போனாள் சீதா. தன்னால் அவள் வாழ்க்கைக்கு தடை வந்ததைப் போல ரவியை சந்திக்க கூட தன்னால் தானே தடை ஏற்பட்டது. நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடிய சீதா உடனே பஸ் ஏறிவிட்டாள். ராதா அலுவலகம் வரும் வழியிலேயே சந்தித்து சொல்லிவிட்டாள். என்னால் தான் உனக்கு தொல்லை என்று கண்ணீர் துளிக்க கூறினாள். ராதா பேசாமல் போய்விட்டாள். அலுவலகத்தினுள் 4 நாட்கள் முன்னாலே போயிருந்தால் ரவியை சந்தித்திருக்கலாமே என்ற எண்ணம் உறுத்தலாக இருந்தது. அதன் பிறகு தீவிர சிந்தனைக்கு பிறகு தன்னை அடக்க முடியாமல் தீர்மானமான முடிவுடன் ரவிக்கு ஃபோன் செய்து விட்டாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.